தாழ் பெயர்க்கும் ஏனாதிநாதர் உடற் பெயர்ந்த மாற்றான் பலகை புறம்போக்க கடையவந்தன் நெற்றியின் மேல் வெந்நீரு தாம் கண்டார். பூசி இருக்கிறது வெந்நீர்னு தான் சொல்றார், வெந்நீர்னு சொல்றாரு. ஆனா பூசினவன் எப்படிப்பட்டவன்? கடையவன். கடையவன் என கடையவனேனை கருணையிலார் ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய். ரொம்ப கீழானவன். ஆனா அவன் பூசி இருக்கிற திருநீர் பெருமையுடைய பாருங்க, ரொம்ப கீழான ஒருத்தன் திருநீர் பூசி இருக்கிறான். இது என்னன்னா, யாரு திருநீர் பூசிருக்கிறாங்கிறது நமக்கு தேவையில்லை. பூசப்பட்ட திருநீர் தான் நமக்கு, திருநீர் தான் முக்கியமே ஒழிய பூசினவனை பத்தி நமக்கு கவலை இல்லை. அதனாலதான் திருநீர் பூசின யாரா இருந்தாலும் நம்ம வணங்கணும். பூசினவர்கள் எப்படிப்பட்டவர், நமக்கு பூசப்பட்ட பொருள் தான் நமக்கு முக்கியங்க. அதான் இங்க சொல்றாருங்க, அப்படியே வல்லமை பொருந்திய விடையேறு போல எதிர்த்தவனை கொள்ளத்தக்க சமயத்தை தெரிந்து கொஞ்ச நேரத்தில் கொண்டு விடுவாரு. அப்ப என்ன பண்றான் அவன்? ஏனாதி நாயனாரை கால் பெயர்த்து செல்கின்ற பொழுது மாற்றலன் பலகையை விளக்க அப்படி அந்த முகத்தை மறைத்து வைத்திருந்த பலகை அப்படி லேசா நீக்கிறான். அப்படியே திருநீற்று பார்க்கிறார். அதான் சொல்றார், கடையவன்தன் கடையவனாக அவன் நெற்றியின் மேல் வெண்ணீற்றனை தாம் கண்டார் அப்படின்னாருங்க. கடையவன்னா ரொம்ப கீழானவன். ஆனா திருநீரை பார்த்தாரு. அப்படி பார்த்த உடனேயே அப்படி எப்படி வருத்தப்படார்? கண்ட பொழுதே கெட்டேன். இப்படிப்பட்ட திருநீர் பூசண ஒருத்தனுக்கு போர் செய்யலாம் நம்ம நினைச்சதே தப்பு. அவனை அழிக்கலாம் என்று சொல்லி போர் செய்து அழிக்கிறது ரெண்டாவது. இவனுக்கு தீங்கு நினைத்ததே தவறு அப்படின்னு நினைக்கிறார். கண்ட பொழுதே கெட்டேன், முன்பு இவர் மேல் காணாத வெந்திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன், வேறு இனியன் அண்டர்பிரான் சீரடியாராயினார் என்று மனம் கொண்டு இவர்தம் கொள்கை குறிவழி நிற்பேன் என்று கண்ட பொழுதே கெட்டேன் அப்படின்னா யாருக்கு அந்த இது வரும்? உயிர் போகக்கூடிய நிலைமையில கூட பாருங்க. கண்ட பொழுதே கெட்டேன், முன்பு இவர் மேல் காணாத இதுவரைக்கும் நான் இவர் மேல அந்த திருநீற்றை பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைக்கிறார். முன்பு இவர் மீது இதுவரைக்கும் அவன் இவன் சொல்லிட்டு வந்த சேக்கிழ பெருமன் இங்க அவர் அப்படிங்கிறார். ஏன்னா திருநீர் பூசிருக்கான். திருநீர் பூசாதனால அதிசூரனை அவன் இவன் சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? அவர் அப்படின்ற பாருங்களேன். அதாவது திருநீர் பூசினா எவ்வளவு பெருமை பாருங்க. திருநீர் பூசணவ எதிரியா இருந்தா கூட அவரை ஒருமையில சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இருக்கு. இப்ப என்ன எப்படி சொல்றாரு பாருங்க, அண்டர்பிரான் சீரடியார் ஆயினாராம். அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார் அப்படிங்கிறார் என்று மனம் கொண்டு இவர்தம் கொள்கை குறிவழி நிற்பேன். 2 தடவை 6 வீரி வருது பாருங்க. இவர்தம் கொள்கை குறிவழி நிற்பேன் அப்படின்னா, ஆமா அவர் தன்னை கொல்லக்கூடியவன் தெரிஞ்சாலும் கூட அவன் நினைக்கிற மாதிரி நான் நடப்பேன்னு சொல்ல, இவர்தம் கொள்கை குறிவழி நிற்பேன் என்று சொல்ல. இந்த இடம் அருமையான இடம். அப்படி நாயனார் திருநீற்று மேல அவ்வளவு கண்டபுல